ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லைன் டூலை நீங்கள் டூல் செட்டில் இருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பென்சில் தான் லைன் டூல். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ மூலமாகவும் நம்ம இந்த லைன் டூலை கொண்டு வர முடியும். ஸோ இப்போது நார்மலாக இருக்குது. ஸோ லைன் டூல் எனக்கு வேணும்னா லைன் டூலோட ஷார்ட்கட் கீ எல். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கீபோர்டில் எல்னு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கர்சர் லைன் டூலுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து மவுஸை ரெட் ஆக்சிஸ் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய லைன் கலர் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிளாக் கலரில் மாறிடும். ஸோ பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா உங்களோட லைன் இந்த பர்டிகுலர் ஆக்சிஸ்க்கு பேரலாக இல்லை. ஸோ 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை, இது வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ஸோ கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடணும், நம்மளோட லைன் பர்ஃபெக்டாக இல்லை, ஸோ நம்மளுடைய ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக வராது, ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நீங்கள் மவுஸை ஜஸ்ட் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லைனில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த லைனை வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நான் வந்து சப்போஸ் இப்படி வச்சுட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேரக்ஷனில் திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த க்ரீனுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் பார்க்குறதுக்கு க்ரீனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அந்த கலரை பாருங்கள், இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஸோ பேரலாக இல்லை. ஸோ அகெயின் நீங்கள் மவுஸை மூவ் பண்ணி இந்த க்ரீன் கலரில் வந்தால் மட்டும்தான் இது வந்து அந்த க்ரீனுக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோட பர்ஃபெக்ஷனை பார்த்து இந்த மாதிரி கலரை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் நீங்கள் வந்து லைன்ஸை வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது லைனை வந்து நம்ம ரஃப்பாக வரைஞ்சது பார்த்தாச்சு. ஸோ அதே லைனை வந்து பர்டிகுலர் வேல்யூவோட நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த மவுஸை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அந்த லைன் வந்து இந்த மாதிரி ஆகுமா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸை எந்த டைரெக்ஷனில் வேணும்னு வச்சுட்டா மட்டும் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இந்த டைரெக்ஷனில் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி நான் இந்த டைரெக்ஷனில் வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து நான் வேல்யூவை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ 100 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைன் வந்து 100 ஃபீட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைரெக்ஷனில் எனக்கு இப்போ வரையணும். நான் என்ன பண்ணுறேன், லைனை வந்து மவுஸை வந்து ஜஸ்ட்டு இப்படி டர்ன் பண்ணி இந்த டைரெக்ஷனுக்கு திருப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து இப்போ அதே 100 தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் எனக்கு இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த லைன் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஸ்ட்ரைட் கிடையாது. ஸோ நம்ம மவுஸை எப்படி மூவ் பண்ணி இப்போ க்ரீன் வந்துருச்சு. க்ரீன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த க்ரீன் ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது நான் 100 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ அகெயின் வந்து வந்துருச்சு. அடுத்து இந்த டைரெக்ஷனில் நான் எப்படி கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த லைன் டூலோட இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளோட லைனை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் க்ளோஸ்டு ஒரு இது வரைஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போது இந்த சர்ஃபேஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ஸோ நடுவில் நம்ம ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த லைனு 2 விதமாக பிரேக் ஆகிடுச்சா? நம்ம வந்து ஒரே ஒரு லைன் தான் வரைஞ்சோம், ஆனால் இது 2 பிரேக் ஆகிடுச்சு. அதனால் நடுவில் ஒரு லைனை நம்ம வரைஞ்சதால் இந்த லைனை கிளிக் பண்ணி பாருங்கள், இது சிங்கிளாகவே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சர்ஃபேஸ், நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இது ஒரு சர்ஃபேஸும் இப்போ இதை கிளிக் பண்ணால் இது ஒரு சர்ஃபேஸும் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைன் மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ அகெயின் டெலிட் பண்ணுறேன், இது வந்து சிங்கிள் சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ இந்த லைனும் பாருங்கள் சிங்கிளாக தான் இருக்குது. இதை நம்ம பிரிக்கணும், இல்லை இதை வந்து செப்பரேட் பண்ணணும், நிறைய ஷேப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அந்த செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு வரும். ஸோ எந்த இடத்துல நம்ம செப்பரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே ஒரு லைனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இது டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லைன்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு லைன் இது பண்ணி இதை வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்டு, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லைன் டூலில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோதாங்க. லைன் டூல் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைன் டூல் இல்லாமல் நம்ம எந்த ஒரு மாடலையும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
Thanks for watching. Don't forget to like, share and subscribe.